பாஸ் பண்ணி கொடுக்க மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதை நாங்கள் வந்து அதை அடுத்த கூட்டத்துக்கு அடுத்த ஏதாவது சப்ஜெக்ட் நாங்கள் கொடுக்க மாதிரி இருக்கோம். இப்போ கடந்த மன்ற கூட்டத்தில் 2 மன்ற கூட்டத்தில் நாங்கள் கொடுத்த சப்ஜெக்ட் வேலையெல்லாம் ஒர்க்காக கொடுத்தீங்கன்னு ஒரு பக்கம் வேலை நடக்கல, எதுவுமே நடக்கல. எல்லா கவுன்சிலரும் ஒவ்வொரு முறையும் ஃபோன் பண்ணி நான் ஏதாவது நிகழ்ச்சிக்கோ ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டால் கூட அவங்க திரும்பி கேட்கறது ஏப்பா அந்த வேலை நடக்கல, இந்த வேலை நடக்கல. இதே தான். இது எப்போ நடக்குன்னு எங்களுக்கு தெரியல. எதனால அப்படிலாம் நிற்கிறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. அதே மாதிரி ஒன்றும் இல்லை, இன்னொரு ரெக்வஸ்டாக ஒரு விஷயம் சொல்ல கேளுங்களேன். இப்போ நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாங்கள் சொல்றதெல்லாம் நோட் பண்ணுறாங்க. நீங்கள் அடுத்த கூட்டத்துக்கு வரும்பொழுது நாங்கள் சொல்ற விஷயத்தில் ஒரு கால்வாசி நடந்துருக்குன்னு சொல்லி எங்களுக்கு முதல்ல அதை வாசிக்க சொல்லுங்க. அப்போதான் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வேலை செஞ்சோமா இல்லை நீங்கள் வேலை செஞ்சீங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு முறையும் நிறைய மன்ற உறுப்பினர்கள் எல்லாமே சொல்கிறோம், நாங்கள் எங்கள் குறைகளை சொல்கிறோம், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறோம், நோட் பண்ணுறீங்க. பட் அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது அடுத்த சப்ஜெக்டும் பேசுகிற சப்ஜெக்டும் திரும்பி நாங்கள் அதே தான் சொல்லிகிட்டே இருக்கிறோம். மாதிரி நாங்கள் அதுக்கான இதே கிடைக்க மாட்டேங்குது, ரெமடியே எங்களுக்கு இல்லையே. நீங்கள் பாருங்க, 39வது வார்டில் கோலம் வீதியில் 1, 2, 3 அந்த வீதியும் மாதவி வீதியும் பாதாள சாக்கடை மேனுவல் போட்டிருக்காங்க. ரோடு போட்டதில் அது எல்லாத்தையுமே மூடிட்டு போயிட்டாங்க. 1, 2 மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க. அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் மண்ணெல்லாம் உள்ளே இறங்கி வீட்டுக்குள்ளே போகுது. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட். இதுக்கு நாங்கள் பாதாள சாக்கடை தரங்க கூப்பிடுறதுக்கு ஃபோன் அடிச்சா எங்கேயாவது ஒரு வாரம் இருக்கா, நாம் சொல்கிற வேலையை அவர் சொல்கிற மாதிரி உறுதி எடுக்கிறதுக்கு வண்டி இல்லை. ஒவ்வொரு தடையும் இன்னைக்கு சொல்கிற வேலையை 4 நாள் கழிச்சு தான் வராங்க. அந்த 4 நாள் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்?